லீடர்ஷிப் டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு 9 மைண்ட் செட் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட மைண்ட் செட்டை இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு 9 பியூட்டிஃபுல் ஒண்டர்ஃபுல் ஸ்கில் செட் உங்களுக்குள்ள மைண்டில் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூ ஆர் த கிரேட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக உங்கள் டீமில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அந்த 9 மைண்ட் செட், 9 ஸ்கில், 9 டேலண்ட் பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கியூரியாசிட்டி. கியூரியஸாக ஒர்க் பண்ணணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்ம ஒர்க் பண்ணுறோம் நம்ம டீமில், நம்ம கியூரியஸாக இருக்கோமா, நம்மக்கிட்ட எந்த ஸ்கில் இருக்குது, காம்படிட்டாக இருக்குமா, எந்த ஸ்கில் இல்லை, எந்த காம்படிட்டிவ் ஸ்கில்லை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், 2 இயர்ஸில் நம்ம என்ன பொசிஷன் வரணும், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி இம்பார்ட்டன்ட். கியூரியஸாக நம்ம இல்லை, நம்ம அடுத்தவங்களெல்லாம் பார்த்துட்டு அன்வான்ட் காசிப் பேசிட்டு இருக்கோம், நம்ம நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் டெவலப் ஆகாமல் இருக்கோம் அப்படின்னா அந்த கியூரியஸ்ங்கிறது ரொம்ப நல்லது. பொசசிவ்னஸ்ங்கிறது நல்லது. தன்னை பற்றிய செல்ஃப் க்ரோத்தும் நம்மளோட கேரியரை பற்றி திங்கிங் கியூரியஸ் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். தட் இஸ் அ ஃபஸ்ட்டு மைண்ட் செட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கியூரியஸாக இருக்கிறதுங்கிறது வெரி குட். செகண்ட் மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, ரெசிலியண்ட்டாக இருக்கணும். வாட் இஸ் அ ரெசிலியண்ட் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு செட்பேக்ஸ், ஒரு பின்னடைவுகள், சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ அந்த சேலஞ்சஸில் போய் ஒர்க் பண்ணும்போது ஃபெயிலியர் ஆயிடுவோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃப்ரஸ்ட்ரேஷன் அடைஞ்சிட்டு ஏமாந்து அப்படியே ஃபெயிலியர் ஆகி அப்படியே துவண்டு போயிடுவாங்க. ஆனால் ரெசிலியண்ட் மைண்ட் செட் உள்ள பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இமிடியட்டாக அது எதனால் நம்ம ஃபெயிலியர் ஆனோம், வாட் இஸ் அவர் செட்பேக் அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே கம்பேக் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக எக்ஸலண்ட்டாக வருவாங்க. முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு தோல்வி அடைந்தோமோ அந்த அளவுக்கு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக வெற்றியாளராக வருவோம். அதுதான் ரெசிலியன்ட் ஸ்கில். அந்த ரெசிலியன்ட் ஸ்கில்லை நம்ம வளர்த்துக்கல அப்படின்னா வருஷன் அப்டேட்டே ஆகவே மாட்டோம், அடுத்த வருஷனுக்கு போகவே மாட்டோம், ஃபெயிலியர் ஆயிடுவோம். ரெசிலியன்ட்டுங்கிற ஒரு மைண்ட் செட்டு எப்பவுமே இருக்கணும். நம்ம இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுறோம். ஸோ நிறைய இடத்துல நமக்கு சில பேர் சப்போர்ட் கிடைக்கும், சில விதத்தில் சப்போர்ட் கிடைக்காது. டீம் சப்போர்ட் இல்லாமல் இருப்போம். ஸோ அப்போ எப்படி நம்ம அதை பில்ட் பண்ணுறது, எப்படி அவங்களோட லேர்ன் பண்ணிக்கிறது, எந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லாமல் நம்ம ஒரு ஸ்டேஜ்லேயோ ஒரு கோச் பண்ணுற ஸ்கில்லையும் இல்லாமல் ஃபெயிலியர் ஆகும். ஸோ அப்போ அதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது, இல்லை ஒரு ஒர்க்கு பண்ணமே ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, ஏன் டீமாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு திங்க் பண்ணி அந்த ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுற பாருங்க. தட்ஸ் அ கான்செப்ட். அந்த மைண்ட் செட் இருக்கு பாருங்க, அதுதான் ரெசிலியன்ட். குதிரை மாதிரி கீழே விழுந்தோம்னா எந்திரிப்போம், எத்தனை தடவை விழுந்தாலும் தெரிஞ்சிச்சு ஓடுவோம். அதுதான் அந்த ரெசிலியன்ஸ் ஸ்கில். ஸோ மூணாவது ஸ்கில் பாசிட்டிவ். பாசிட்டிவ்ங்கிறது தான் எல்லா ஸ்கில்லையும் முக்கியமான ஒரு ஸ்கில்லு, எக்ஸ்ட்ரானரி ஸ்கில். நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்கனாலும், எந்த ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கீங்க அப்படின்னாலும், உங்களை சுற்றி நல்ல பாசிட்டிவ் வைப்பாக வச்சுக்கிறீங்க, பாசிட்டிவ் பர்சனை வச்சுக்கிறீங்க, எனர்ஜைஸாக வச்சுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குது, உங்கள் ஹெல்த் ஓரியன்டான எண்ணம் இருக்குது, நல்ல ஒரு ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் இருக்குன்னு நினைக்கிறீங்க, எதுனாலும் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்களா, நேரடியாக இன்ப்ரெஷன்ஸ் ஃபீட்பேக் கொடுக்குறாங்களா, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற திங்கிங் உங்களுக்குள்ள வருதில்ல, தட் இஸ் கால் த பாசிட்டிவ். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம கரெக்ஷன் கொடுக்குறோம், ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னா தப்பாக எடுத்துக்குவாங்க. ஸோ அப்போ வாட் இஸ் தட் மீனிங், அவங்க மைண்டு கரப்டாக இருக்கு. நம்மளை நோக்கி நீ இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணு, இந்த ஸ்கில்லெல்லாம் நீ இம்ப்ரூவ் பண்ண நல்லா இருப்பேன்னு சொன்னபோது அதை ஏற்றுக்கிற மைண்ட்ஃபுல்னஸ் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னாவே பாசிட்டிவ். நம்ம வைபை பாசிட்டிவாக வச்சுருக்கோம், அந்த மைண்ட் செட்டு பாசிட்டிவான மைண்ட் செட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, ஃபோர்த் பாயிண்ட், ஃபோக்கஸ்டு. ஃபோக்கஸ்டுங்கிறது ஒண்டர்ஃபுல் திங். நம்ம எப்பவுமே ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கோம், ஒரு மொபைலில் ஒரு மெசேஜ் வருது, டபக்குன்னு என்ன பண்ணுவோம்னா அந்த வேலையை விட்டு அந்த மெசேஜ் பார்ப்போம். மெசேஜ் மட்டும் பார்த்தா பத்தாது, நம்ம உடனே என்ன பண்ணுவோம், இமிடியட்டாக வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, சோசியல் மீடியாலெலாம் உள்ளே போயிடுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும், ஃபோக்கஸ்லேருந்து டைவெர்ட் ஆயிடும். நம்ம 1 ஹவர் இந்த வேலையை பண்ணணும், இந்த ஒர்க்கில் என்ன டிஸ்ட்ரக்ஷன் வந்து இது கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு ஃபோக்கஸ்டாக எந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கும் எந்த டிட்ராக்டர்ஸுக்கும்
நம்ம இடம் கொடுக்காம ஒர்க் பண்ணுறதுங்கிறது எக்ஸ்ட்ரானரி ஒன். தட் இஸ் கால்டு த ஃபோக்கஸ்ட். ஸோ அந்த மைண்ட் செட்டோட நம்ம இருக்கோம் ஒர்க் பண்ணும்போது, செட்டில் பண்ணி டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம அதுலேயே டைவெர்ட் ஆகும் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா தட்ஸ் அ மைண்ட் செட் வந்து வெரி குட் மைண்ட் செட் ஃபார் த கேரியர் க்ரோத். அடுத்த மைண்ட் செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி. நம்ம எந்த ஒர்க்கு பிளான் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் எதை பண்ணணும், செகண்ட் எதை பண்ணணும், தேர்ட் எதை பண்ணணும், ஃபோர்த் எதை பண்ணணும், ஃபிஃப்த் எதை பண்ணணும், வி ஹாவ் டு பிளான்டு வெரி வெல். அந்த பிளான்டு பண்ணுறது தான் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட கிரேட் மைண்ட் செட். அப்போ ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கும்போது, ஒரு ஒர்க்கை பண்ணும்போது, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஸ்மால் பிளாக்ஸாக பிரித்து நீங்கள் அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே அதை பண்ணி செலிப்ரேட் பண்ணி புஷ் பண்ணி உங்களை கொண்டு போகிறீங்க பாருங்கள், உங்கள் டீமையும் உங்களையும். அதுதான் கிரேட் சக்ஸஸ்ஃபுல் ஒன் ஆஃப் த மைண்ட் செட். ஸோ ஸ்ட்ராட்டஜி திங்கிங்காக உங்களுக்கு இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ப்ரோ ஆக்டிவ், ப்ரிவென்டிவ் திங்கிங், ப்ரிவென்டிவ் மெஷர். ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணி நம்ம அழகாக ப்ரோஆக்டிவாக திங்க் பண்ணி நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனையை திங்க் பண்ணி இன்னைக்கு ஒர்க் பண்ணுற பாருங்க, அந்த ப்ரோஆக்டிவ் திங்கிங் உங்களுக்குள்ள இருக்குது. நம்ம ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது, நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் மைண்ட் செட்டோடு இருக்கணும். அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு கிரேட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக ஒர்க் பண்ணுவீங்க. எரர் வரக்கு முன்னாடி நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிடுவீங்க. யூ ஆர் த பெஸ்ட் பர்சன், வெரி க்ளோஸ் டு தி மேனேஜர்ஸ், ஹெச்ஓடிஸ், லீடர்ஸ்க்கு. ஏன்னா நீங்கள் ப்ரோஆக்டிவாக திங்க் பண்ணுறீங்க, டிபார்ட்மெண்ட்டோட சக்ஸஸை பற்றி பேசுகிறீங்க, ஃபெயிலியரை பற்றி அட்வான்ஸாக சொல்கிறீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ரோஆக்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ஒன் ஆஃப் த கிரேட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருப்பீங்க. அடுத்த மைண்ட் செட், தட் செவன்த் மைண்ட் செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடாப்டபிள். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எனி சேலஞ்சஸ், எனி சேஞ்சஸ் வரும்போது அடாப்டபிளாக இருக்க மாட்டாங்க, அக்செப்டன்ஸாக இருக்க மாட்டாங்க, இமிடியேட்டாக ரியாக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணாமல் எம்ப்ரஸ் டு வெல்கம் தி ஆல் த சேலஞ்சஸ், ரெடி டு அக்செப்ட் தி சேஞ்சஸ். அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அந்த க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கும்போது, அந்த மைண்ட் செட்டில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக சக்ஸஸராக தான் இருப்பீங்க. ஸோ 8th பாயிண்ட், கொலாபரேட்டிவ் ஸ்கில். கொலாபரேட்டிவ் ஸ்கில்ங்கிறது அருமையான ஒரு ஸ்கில். நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு வேலையை செஞ்சு நம்ம ரிசல்ட் காட்ட முடியாது ஒரு ஆர்கனைசேஷன்லையோ ஒரு டிபார்ட்மெண்ட்லையோ வேலை செய்யும்போது. அப்போ நம்ம எப்படி நம்ம டீமில் மிங்கிள் ஆகுறது, டீம் பர்சனோட எப்படி மிங்கிள் ஆகுறது, டீம் சக்ஸஸோட எப்படி மிங்கிள் ஆகுறது, ஒவ்வொருத்தரு கூட எப்படி மிங்கிள் ஆகி ஒர்க் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில் தான் வந்து கொலாபரேட்டிவ். நம்ம டீம் பர்சனோட நம்ம மிங்கிள் ஆகி ஒர்க் பண்ணலை, டீம் பீப்புளோட நம்ம பேசி ஒர்க் பண்ணலை அப்படின்னா நம்ம ரிசல்ட் ப்ராடக்ட் அவுட்கம் கொடுக்க முடியாது. எப்பவுமே நல்ல கொலாபரேட்டிவ் ஸ்கில்லோட நல்ல ஸ்கில்ஃபுல் பர்சனை நம்ம கண்டுபிடிச்சி அவங்களோட ஓவர் ஆக்டிவ், கோஆப்ரேட்டிவ், கோஆர்டினேட்டிவ், ஓவர் இனோவேட்டிவ் திங்கிங்கோட நம்ம டீம் கிரியேட்டிவ் ஒர்க்கோட நம்ம திங்க் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் ஸ்கில்லு நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா தான், அந்த மைண்ட் செட் நமக்கு இருக்குன்னா தான் டீமாக தான் ஜெயிக்க முடியுங்கிற எண்ணம் இருக்கும்போது தான், டீம் க்ரோத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய எண்ணம் இருக்குன்னா தான் கொலாபரேட்டிவ் மைண்ட் செட்டாக சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக நம்ம இருக்க முடியும். ஸோ அதான் 8th பாயிண்ட். 9th பாயிண்ட், க்ரோத் மைண்ட் செட். இந்த எல்லா ஸ்கில்லும் உங்களுக்கு இருக்குது பாருங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் க்ரோத் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தான் இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட வரும். எப்பவுமே நம்ம அடுத்த லெவலுக்கு இப்படி போகணும், இந்த வருஷத்தில் நம்ம இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வேலை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அந்த வருஷனில் ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆகி அந்த இயர் பவுண்டுக்குள்ளே 3 இயர்ஸ்க்குள்ளே அந்த பொசிஷன் ரீச் ஆயிடுவோம். ஸோ அந்த க்ரோத் மைண்ட் செட் இல்லாமல் இருந்தோம்னா அன்வான்ட் நெகட்டிவ் காசிப் பேசுறது, ராங் பீப்புள் கூட டைஅப் ஆகுறது, இதெல்லாம் நம்மளே அறியாமல் நம்ம டைஅப் பண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம். நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுவோம், நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுவோம், லைஃப் டைம் வேஸ்ட் பண்ணிடுவோம், திரும்ப அந்த டைம் வராது. ஸோ அப்போ க்ரோத் மைண்ட் செட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட ஒன் ஆஃப் த கிரேட் மைண்ட் செட்டுன்னே நான் சொல்லுவேன். ஸோ அதுதான் பேசிக். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி 9 மைண்ட் செட்டாக கொடுத்துருக்கேன். 9 மைண்ட் செட் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் யாரெல்லாம் இருக்காங்க உலகத்துலையும் சரி, உங்கள் பக்கத்தால் இருக்காங்களும் சரி, கேரியர் வைஸ் க்ரோத் ஆனவங்களும் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா 9 செட் ஆஃப் மைண்ட் செட் இருக்கவங்க தான்.
ஃபஸ்ட்டு ரிப்பீட் பண்ணுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. க்யூரியஸாக அவர் ஒர்க் பண்ணக்கூடிய மைண்ட் செட்டில் இருப்பார். ரிசிலியன்ட் மைண்ட் செட்டில் இருப்பார். பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருப்பார். தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த்து ஃபோக்கஸ் மைண்ட் செட்டில் இருப்பார். ஃபிஃப்த்து ஸ்ட்ராட்டஜிக் பிளான் பண்ணக்கூடிய மைண்ட் செட்டில் இருப்பார் எந்த விஷயத்துக்கும், ப்ராஜெக்ட் எல்லாமே. சிக்ஸ்த்து ப்ரோ ஆக்டிவ் மைண்ட் செட்டில் இருப்பார். செவன்த்து அடாப்டபிலிட்டி மைண்ட் செட்டில் இருப்பார். எயித்து கொலாபரேட்டிவ் மைண்ட் செட்டில் இருப்பார். நைன்த்து க்ரோத் மைண்ட் செட்டில் இருப்பார். அப்போது இந்த 9 மைண்ட் செட் இருக்கவங்க தான் ஆஃப் த 9 மைண்ட் செட் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருப்பாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு கிளாஸில் நான் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறக்கும், ஒர்க் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறக்கும், உங்களோட கேரியரை சக்ஸஸ் பண்ணுறக்கும், நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கிறக்கும் இந்த 9 மைண்ட் செட்டு தான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இன்னைக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.